யூஜி டிஆர்பியில் கேட்டிருந்த ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் தான். கண்டிப்பாக லிமிட்டில் ஒரு கொஷின் வரும். பிஜி டிஆர்பி, யூஜி டிஆர்பி, டிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன்செட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிமிட் வச்சு எப்பொழுதுமே ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 sin x ப்ளஸ் cos 2x டிவைடட் பை cos squared x இது கேட்டிருக்காங்க. நீங்கள் லிமிட் இப்போ அப்ளை பண்ணுறீங்க. என்ன வரும்? sin π/2 ப்ளஸ் x டென்ஸ் டு π/2 2x டென்ஸ் டு பைன்னு வரும். cos π divided by cos squared x, cos x into cos x, so cos π/2 into cos π/2. cos 90 உங்களுக்கு 0, sin 90 1, cos π minus 1, so numerator 1 minus 1, numerator 0, denominator 0, 0 by 0 form. லிமிட் அப்ளை பண்ணும்போது 0/0 ஃபார்ம் வந்ததுன்னா நீங்கள் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணலாம். எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுதுன்னா, நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள், டினாமினேட்டரையும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? sin x ஃபஸ்ட்டு, அதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? cos x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் cos 2x இருக்குது, அதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? cos 2xக்கு minus sin 2x into 2. So, minus 2 sin 2x divided by, அங்கே cos squared x இருக்குது, அதுக்கு differentiation என்ன? 2 cos x, then cos xக்கு differentiation minus sin x. So, into minus sin x, so minus 2 cos x sin x. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த denominatorல 2 cos x sin x இருக்குது, நெகட்டிவில் இருக்குது, minus 2 cos x sin x இருக்குது. இதை 2 sin theta cos theta sin 2 theta ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் என்ன ஆகும்னா மைனஸ் sin 2x. இப்போ இதுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 அப்ளை பண்ணுங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2, ஸோ cos π/2 0ன்னு வரும், மைனஸ் 2x பைன்னு வரும், sin π 0, minus 2 into 0 0, ஸோ நியூமரேட்டர் ஃபுல்லாக 0 ஆயிரும். டினாமினேட்டரில் x tends to π/2 போடுறீங்க, x tends to π/2, 2x tends to π. இப்போ டினாமினேட்டரில் sin π, ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் sin π, அதுவும் 0 தான். அகைன் 0/0 ஃபார்ம், அகைன் எல்ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ அகைன் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள், திரும்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 அப்ளை பண்ணுங்கள். cos x என்ன வரும்? மைனஸ் sin x. cos xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும்? மைனஸ் sin x. அங்கே minus 2 sin 2x இருக்குதா? minus 2 ஒரு கான்ஸ்டண்ட்டா? sin 2xக்கு என்ன வரும்? cos 2x into 2. ஸோ இது என்ன ஆகிடும்னா minus 4 cos 2xன்னு வரும். டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? டினாமினேட்டரில் ஆல்ரெடி மைனஸ் sin 2x இருக்குது. இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். என்ன வரும்? மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. sin 2xக்கு என்ன வரும்? sin 2xக்கு cos 2x into 2. ஸோ minus 2 cos 2x. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2, அதாவது ஒவ்வொரு டைமும் நம்ம லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 அப்ளை பண்ணும்போது 0/0 ஃபார்ம் வந்துக்கிட்டே இருந்தது. எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 அப்ளை பண்ணும்போது மைனஸ் sin π/2 minus 1 வரும். நெக்ஸ்ட் minus 4 இன்ட்டு cos 2x இருக்குது, அது cos πன்னு வரும், cos π வந்து minus 1. ஸோ minus 4 into minus 1 divided by minus 2 cos 2x, cos π ஒரு minus 1. ஸோ டினாமினேட்டரில் 2ன்னு இருக்குது, நியூமரேட்டரில் minus 1 plus 4, minus 1 plus 4 3, ஆன்சர் 3/2 ஆப்ஷன் ஏ. ஸோ 2 தடவை 0/0 ஃபார்ம் வந்து எல்ஹாஸ்பிட்டல் ரூல் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருந்தது. பட் ஈஸி தான், கேல்குலேஷன் ஈஸி தான். இந்த டைப்பில் நீங்கள் கொஷின் எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன்செட் எல்லாருக்குமே இந்த கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.